KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜாப்பன் சிங். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆஸ் யூஷுவல். கேமரா வாங்கிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கக்கூடிய வழிகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை சேரும். ஃபோட்டோகிராஃபி ரீசெண்ட் இயர்ஸில் அதுவும் குறிப்பாக கடந்த 10-15 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்களை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஃபோட்டோகிராஃபியுடைய டெக்னாலஜி, ஃபோட்டோகிராஃபியுடைய ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபி டெக்னாலஜி பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி ஃபோட்டோகிராஃபியுடைய ஆர்ட் பற்றியும் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் அண்ட் டெக்னாலஜி பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எஸ்பெஷலி நம்ம ஒரு பிகினராக இருக்கோம், இல்லை ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது, எப்படி ஃபோட்டோகிராஃபியை நம்ம லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய படங்களை பார்ப்பதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கணும் இல்லையா? ஃபோட்டோஸ் பார்க்க நான் கேட்டிங்கன்னா சப்கான்ஷியஸில் நம்ம மைண்டுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபிக்கு நமக்குள்ள கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால் படங்களை நிறைய பாருங்கள். அது சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய படங்களாக இருக்கலாம், இல்லை மேகசினில் வரக்கூடிய படங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பில் போர்டாக இருக்கலாம், ஒரு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிஸ்பிளே போர்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் நிறைய இடங்களில் ஃபோட்டோஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த படங்களை என்ன பண்ணுங்கள், உன்னிப்பாக பார்க்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. அதுதான் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணுறதுனுடைய முதல் படி. ஸோ இப்படி நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச பாப்புலரான ஃபோட்டோகிராஃபர்ஸுடைய ஒர்க்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்தேச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் அவரோட ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவரோட பேச முடிஞ்சால் பேசுங்க, அவரோட அவரை மீட் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் மீட் பண்ணலாம் இல்லையா? இதெல்லாம் கூட ஃபோட்டோகிராஃபி லேர்னிங்களுடைய ஒரு முதல் படியாக நான் எடுத்துக்கிறேன். நான் அப்படி தான் ஃபோட்டோகிராஃபியை என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். ஃபோட்டோகிராஃபி டெக்னாலஜி, ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு, இல்லை மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் நம்மளே கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய நாட்களாகும், நிறைய வருஷங்களோட ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சமயத்தில் சில விஷயங்களை நம்ம சரியாக கூட தெரிஞ்சுக்க மாட்டோம், தப்பாக கூட நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பக்காவான ஒரு கரெக்டான ஒரு கரிக்குலம் பேஸ்டான ஃபோட்டோகிராஃபி கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி கோர்சஸ் எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி பேசிக் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம கேமராவில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்னுடைய எல்லா அட்வான்டேஜஸ், அதனுடைய பவர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தவிர ஒரு பிக்சரை எப்படி கம்போஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பூரா நமக்கு தெரியணும் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான, ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஃபோட்டோகிராஃபிக் அகாடமியில், ஃபோட்டோகிராஃபிக் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் சேர்ந்து படித்தா மட்டும்தான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக தெரியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஃபோட்டோகிராஃபியில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடந்த காலங்கள்லாம் கடந்து நம்ம வந்துட்டோம். இப்போ ஃபோட்டோகிராஃபிக்கு படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு வீக்கெண்ட் கோர்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமா கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். குறிப்பாக நான் நடத்தக்கூடிய ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி கடந்த 23 வருஷங்களாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் உருவாக்கியிருக்கோம் ஆக்சுவலாக எங்களுடைய கோர்சஸ் வழியாக. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான கோர்சஸ் உங்களுக்கு வசதியாக இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் படிக்கணும், ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத லேர்னிங் ஃபோட்டோகிராஃபினுடைய ஒரு முதல் படியாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இல்லாட்டி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது மாதிரி இருக்கும், ஆனால் அது தெரியாது ஆக்சுவலாக. சில விஷயங்களை நம்ம தவறாக கேள்விப்பட்டிருப்போம், அதே தவறாக நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம். அந்த விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டான, ஒரு எஸ்டாப்ளிஷ்டான, எக்ஸ்பீரியன்ஸான ஃபோட்டோகிராஃபர்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு சோஷியல் மீடியாஸ், பர்டிகுலராக யூடியூப் சேனல் நிறைய பாருங்கள். யூடியூப் சேனலில் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான டியூட்டோரியல் கண்டென்ட் இருக்க மாதிரி வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டான வீடியோஸை பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபியில் ஓகே இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம், இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? அதனால் யாருடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வீடியோவில் என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம். குறிப்பாக யூடியூப் வீடியோவில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு விஷயத்தை உங்களால் கற்றுக்க முடியுமா அப்படின்னா கற்றுக்க முடியாது டெஃபினட்டாக.
பட் ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய நாலேஜை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது சரிதானா நான் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த சேனலில் வந்து மோர் தென் 300 வீடியோஸ் இருக்குது. டியூட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது. அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ என்னுடைய சேனலில் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு இருக்குது. அதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ யூடியூப்பை வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து ஆல்ரெடி ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் தெரிஞ்சப்புறம் நீங்கள் பார்க்கும்போது அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் முன்னாடி என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட்டு அந்த யூடியூபர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோ வாக் குரூப்பில் நீங்கள் மெம்பர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக நிறையா உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி கிளப்ஸ் இருக்குது. அவங்க நிறைய ஃபோட்டோ வாக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. சில ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது தவிர வந்து கெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸை கூட்டு வந்து அந்த கிளப்லையோ இல்லாட்டி வந்து ஃபோட்டோ வாக்லையோ பேச சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரெகுலராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம தனியா இருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஆக்டிவிட்டிக்குள்ள நம்ம போறதுக்கு நம்ம யோசிப்போம். அதுக்கு நேரம் இருக்காது. அத மோட்டிவேட் பண்றதுக்கும் ஆள் இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன் என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோட்டோ வாக் இருக்கக்கூடிய சில குரூப்ஸ். இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐ திங்க் ஒரு 3, 4 ஃபோட்டோ வாக் குரூப்ஸ் இருக்கு. அப்புறம் 2, 3 ஃபோட்டோகிராஃபி கிளப்ஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா. அதே மாரி எல்லா ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபோட்டோ வாக்ஸ் குரூப்ஸ் இருக்கும். அவங்களோட சேர்ந்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஃபோட்டோ வாக்ல நீங்க போய் நெறைய படங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலா. இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியினுடைய கற்றலுக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும். அதில எல்லாமே நீங்க கத்துப்பீங்கன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்துக்கலாம் நீங்க. ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்த ஃபோட்டோஸ நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அது நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்குறத விட, நம்மள விட ஃபோட்டோகிராஃபி அதிகமா தெரிஞ்சவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸான ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு, எக்ஸ்பீரியன்ஸான மென்டார்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள்ட்ட உங்களோட படங்கள காமிச்சு, அதனுடைய ஜென்யூனான ஒரு ரிவ்யூவ நம்ம வாங்கிக்கணும். இதில எந்த விஷயங்கள் நம்ம வந்து சூப்பரா பண்ணியிருக்கோம், எந்த விஷயம் இன்னும் சூப்பரா பண்ணலாம், அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய ப்ராக்ரஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நேத்து எடுத்த படம் இப்படி இருக்கு, இன்னைக்கு எடுத்த படம் இப்படி இருக்கு, நாளைக்கு இந்த மாரி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குரோத் எதுல வந்து மானிட்டர் பண்ண முடியும்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க படங்களுடைய ரிவ்யூஸ் தான் வந்து அது டிசைட் பண்ணும். அண்ட் என்னுடைய KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனல்ல கூட பார்த்தீங்கன்னா, படமே பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பகுதி வந்து நான் வந்து ரொம்ப நாளா நடத்திட்டு இருந்தேன் ஆக்சுவலா. அந்த வீடியோஸ் நெறைய இருக்கு. KLR தி ஃபோட்டோ குருல பார்த்தீங்கன்னா, படமே பாடம். அதாவது வந்து படம் வழியா நீங்க பாடம் கத்துக்கிறது ஆக்சுவலா இல்லையா? அது ஒரு அருமையான, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. இனிமேல் நடக்க போகுது. ஸோ அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க, கன்டின்யூ பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஒன் டூ ஒன் பர்சனல் ரிவ்யூவா கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு. அவர்ட்ட போய் அவருடைய அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு, "சார் ஒரு 1/2 அன் ஹவர் உங்கள மீட் பண்ணலாமா?" அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஓகே ரைட் ஃபைன் ரைட். ஒரு 1/2 அன் ஹவர் போய் அவர்ட்ட என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்த படத்த ஒரு 4, 5 படத்த காட்டுங்க. அவருடைய ஒப்பீனியன நீங்க வாங்கிக்கோங்க. அப்போ வந்து அந்த இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுடைய கற்றலினுடைய முக்கியமான ஒரு அனுபவம். ஸோ அது வந்து உங்கள வந்து ரீடிஃபைன் பண்ணும். ஃபோட்டோகிராஃபியோடைய ஒரு கேன் சே அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரீடிஃபைன் பண்ணணும் ஆக்சுவலா. ஏன்னா, அந்த ரிவ்யூ இல்லாத எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் குடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதனால கட்டாயமா என்ன பண்ணுங்க, நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி நாலேட்ஜ நீங்க வந்து பிரஷ் அப் பண்ணணும். அத நீங்க வந்து திரும்ப ஒரு ஆக்டிவேட் பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நல்ல வந்து ஐ மீன் கன்டென்ட் பேஸ்டான, நாலெட்ஜபிளான ஃபோட்டோகிராஃபர்ஸ் நடத்தக்கூடிய ஃபோட்டோகிராஃபிக் ஒர்க் ஷாப்ஸ். அது ஆன்லைன் ஒர்க் ஷாப்பா இருக்கலாம், இல்லாட்டி வந்து டைரக்ட்டான ஒர்க் ஷாப் கூட இருக்கலாம். அந்த ஒர்க் ஷாப்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெறைய ஒர்க் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட் பேஸ்டா, பிராண்ட் ப்ரமோஷன் பேஸ்ல உங்களுக்கு போயிட்டுருக்கும். அத நீங்க கவனிச்சுக்கோங்க நீங்க. உண்மையிலேயே அது கன்டென்ட் பேஸ்டான ஒர்க் ஷாப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அத நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி நாலேட்ஜ வந்து பிரஷ் அப் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுல ஒரு ஒர்க் ஷாப்ல எல்லாமே கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் கத்துக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு டைமும் கிடையாது. அதுக்குரிய ஸ்கோப்பும் அங்க இருக்காது ஆக்சுவலா. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் போறோம். ஒரு பாயிண்ட் புதுசா நம்ம தெரிஞ்சா கூட பரவால்ல இல்லையா? இல்ல ஒரு பாயிண்ட் நம்ம வந்து பிரஷ் அப் பண்ணா கூட போதும் பார்த்தீங்களா? அதனால எங்கேயாவது வந்து இந்த ஒரு நல்ல ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும்போது என்ன பண்ணுங்க, பெய்டு ஒர்க் ஷாப் மெயினா நான் சொல்றேன். ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல நெறைய கன்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கோப்பே கிடையாது. அதனால ஒரு பெய்ட் ஒர்க் ஷாப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, உங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபோட்டோகிராஃபி நாலேட்ஜ நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கற்றலுடைய அடுத்த ஒரு வழி எப்படின்னா, ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன்ல போய் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோகிராஃபருடைய பெஸ்ட் ஒர்க்ஸா இருக்கும். இல்ல அந்த குறிப்பிட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸோடைய ஒரு பெஸ்ட் ஒர்க்ஸா இருக்கும். சில சமயத்தில ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் வச்சிருப்பாரு. அத போய் பாருங்க. அதையும் தவிர சில சமயத்தில பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோ ஒர்க்லாம் போறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்த படங்கள என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பண்ண போவாங்க. ஒரு எக்ஸிபிஷன் போட்டு அத வந்து எல்லாரையும் பார்க்குற மாரி அத டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த படங்கள் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபருடைய பெஸ்ட் ஒர்க். அதனால தான் அத அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது,
அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். இதையும் தவிர நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போது அந்த எக்ஸிபிஷனுக்காக நீங்கள் ஒரு படம் எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது அங்கே தான் வெளியில் வரும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த பிக்சர்ஸை நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கெட் மோட்டிவேட்டட். உங்களுடைய படங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் எக்ஸிபிட் ஆகியிருக்க சமயத்தில் அதை பார்க்கும்போது யூ வில் கெட் மோட்டிவேட்டட். பிகாஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய கற்றலில் வந்து முக்கியமான ஒரு பகுதி நம்மளுடைய படங்கள் மற்றவங்க பார்க்கும்போது நம்ம வந்து வி கெட் மோட்டிவேட்டட். நம்ம வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபோட்டோகிராஃபருக்கு தேவை வந்து மோட்டிவேஷன். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு தேவை வந்து ஒரு பாராட்டு இல்லை. இதையும் தாண்டி ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். காம்படிஷனில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காம்படிஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது எந்த மாதிரி காம்படிஷன் இருந்தாலும் பரவாயில்ல ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் அப்படிங்கிறது டெஃபரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் வந்து லோக்கலாக ஒரு சின்ன குரூப்போடு நடக்கலாம். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட் வைஸ் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு நேஷனல் வைஸ் இருக்கலாம். சில சமயத்தில் வந்து இன்டர்நேஷனல் வைஸ் கூட இருக்கலாம். நிறைய பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா, காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படங்கள் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறதுக்கும், நீங்கள் ஆல்ரெடி எடுத்த படங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த காம்படிஷன் அனுப்புறதுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கும். இது வந்து சப்போஸ் அந்த காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ பேசிக்கலி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கும்போது நமக்கு ஒரு சின்ன பாராட்டுகள் தேவைப்படுது. இது வந்தால் தான் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேங்க. இதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய கற்றல் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பாப்புலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸை நீங்கள் இன்டர்ன்ஸ் பண்ணணும். இன்டர்ன்ஸ் அப்படின்னா அவருக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணணும். ஒரு ஹாபியாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. பட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ப்ரொஃபஷனல், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி வந்து பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், அது யார் வேணா இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இன்டர்ன்ஸ் போங்க, இல்லாட்டி அவர் அசிஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி போகணும்னு நினச்சிங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட என்ன பண்ணுங்கள், அசிஸ்ட் பண்ணுங்கள், இன்டர்ன்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஒர்க் பண்ணுங்கள், அசிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது, இல்லை வந்து ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபியை தாண்டி வந்து ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸை கற்றுக்கிறதுக்கு குறிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சில விஷயங்களை வந்து ஒரு அகாடமியில் படிக்கிறதுக்கும், புக்கில் படிக்கிறதுக்கும், யூடியூப்பில் பார்க்குறதுக்கும், டைரெக்டாக போய் ஒரு சீனியர் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கூட இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுதான் ரியல் டைமான ஒரு அனுபவம். அதுதான் ரியலான ஒரு விஷயம் இல்லையா? அது ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் இருக்கலாம் மேக்ஸிமம். அது என்னை பொறுத்தளவுக்கு அதை விட அதிகமான நாள் நீங்கள் வந்து இன்டர்ன்ஸ் பண்ணணும், இல்லாட்டி அசிஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதமே என்னை பொறுத்தளவுக்கு போதும். இல்லை அதிகபட்சமாக வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் என்ன பண்ணுங்கள், யார்ட்டையாவது ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டு பற்றிய ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் உங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதையும் நீங்கள் மறக்காமல் கன்சிடர் பண்ணுங்கள். கடைசியாக அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சால் கூட முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்யணும். அது என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபோட்டோகிராஃபி. ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா என்ன, கேமரா எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்காமல் ஃபோட்டோகிராஃபி நமக்குள்ளே வராது. ஃபோட்டோ எடுக்காமல் ஃபோட்டோகிராஃபி நம்ம கற்றுக்க முடியாது ஆக்சுவலாக. ரெகுலர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அதிகப்படியான ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து சீக்கிரமாக ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கிட்டு பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஸ்கோப்ஸ் இருக்குது. எப்பயாவது ஒரு முறை கேமரா எடுத்துகிட்டு அக்கேஷனலாக ரேராக ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி கற்றல் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும். அது நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்குரிய நாள் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். டெய்லி ஃபோட்டோகிராஃபியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டீட்டெயில்டான விஷயம். அது ஷார்ட்கட்டே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1லேருந்து எடுத்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணுற விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. ஒரு டெடிக்கேஷனோட, ஒரு பேஷனோட நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் ஃபோட்டோகிராஃபியோடைய கற்றல் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஆர்ட்டை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த ஆர்ட்ஸ் மேலே உங்களுக்கு பேஷன் இருக்கணும். ஸோ ஃபோட்டோகிராஃபி இஸ் அன் ஆர்ட் இல்லையா? அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக வந்து பேஷனேட்டாக நீங்கள் அதை லவ் பண்ணணும். பேஷனேட்டாக நீங்கள் அதை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ணணும். பேஷனேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆரம்ப நிலை ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியை எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபியை வந்து எப்படி நான் கற்றுக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த குழப்பத்துக்கு விடையாக இந்த வீடியோ வந்திருக்கும். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் வீடியோ லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி நான் சொல்ல விட்டு போன கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு அவண்டி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும்.
இது வரைக்கும் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.